கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்க ஒரே ஃபைலை மல்டிபிள் டைம்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக நிறைய சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளோட விஎல்சி மீடியா பிளேயர்லேயே இந்த மாதிரி மல்டிபிள் வீடியோஸை வித் ஆடியோவோட நம்ம எப்படி ப்ளே பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். விஎல்சி மீடியா பிளேயரோட அஃபிஷியல் வெப்சைட்டை நான் நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 64 பிட்லேருந்து மேக் ஓஎஸ் அண்ட் லினக்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு வரைக்கும் நமக்கு இந்த விஎல்சி மீடியா பிளேயரை இந்த வெப்சைட்லேருந்து நம்மளால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். விஎல்சி மீடியா பிளேயரை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் விஎல்சி மீடியா பிளேயரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இங்கே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா Ctrl+P கொடுத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அண்ட் நீங்கள் டவுனில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்சஸ்ன்னு இருக்கும். இது எல்லாமே செக் பாக்ஸ் எல்லாமே டிக் கொடுத்துருக்கோம். அந்த டிக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதும் சேவ் கொடுத்துருங்க. இப்போ நம்மளால் ஒரே வீடியோ ஃபைலை மல்டிபிள் டைம் நம்மளால் ப்ளே பண்ண முடியும். அண்ட் வேறு வீடியோஸை கூட நம்மளால் மல்டிபிள் டைம்ஸ் ப்ளே பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டாப்பில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி சைடில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களால் மல்டிபிள் வீடியோஸை உங்களால் ப்ளே பண்ண முடியும். இதன் மூலயமா உங்களால் ஒரு டிஸ்பிளேயில் 10 வீடியோஸ்க்கு மேலே உங்களால் ப்ளே பண்ண முடியும். இது முக்கியமாக யாருக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்க அண்ட் கம்ப்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஸ்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.